Good morning, second standard students. Welcome back to Max class. இன்னைக்கு மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்க. NUMBERS numbers. in numbers. in WORDS words. numbers in words தான் பார்க்க போகிறோம். எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்? 18,001லேருந்து 19,000 வரைக்கும் நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க 18,001லேருந்து 19,000. இப்போது நம்ம நம்பர்ஸை வேர்ட்ஸில் எழுதுறது பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி பாருங்கள். BEST பெஸ்ட், FRIENDS ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கே 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி தான் பார்க்குறோம். ஓகேவா? இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும், அதில் ஒருத்தர் பேர் ராம், இன்னொருத்தர் பேர் தேவ். ஒருத்தர் பேர் ராம், இன்னொருத்தர் பேர் தேவ். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கண்ணா. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம். ஆனால் தப்பு பண்ணால் ஒருத்தர் மாற்றி சொல்லுவாங்களாம், நீ இது தப்பு பண்ணுற, இது இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்களாம். அந்த மாதிரி அந்தளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் 2 பேரும். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எங்கே இருந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் டெசர்ட்டில் தான் லிவ் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க 2 பேரும் லிவ் பண்ணது எங்கே? டெசர்ட்டில். அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு டெசர்ட்டில் வாட்டர்ஸ் இருக்கிறதே அதிசயம் தானே. அங்கே சின்ன பாண்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பாண்டில் நம்ம 2 பேரும் இன்றைக்கி போய் குளிக்கலாம். அதுக்கு இங்கிலீஷ்லனா பாத். இன்றைக்கி நம்ம 2 பேரும் போய் ஒரு அந்த பாண்டில் பாத் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணாங்களாம். 2 பேரும் டெசர்ட்டில் வாக் பண்ண ஆரம்பித்தாங்க. நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். வாக் பண்ணிட்டே இருக்கும்போது 2 பேர்த்துக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் வந்துடுச்சு. ஆர்கியூமெண்ட்னா வாக்குவாதம். நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்கிறேன். 2 பேர்த்துக்கும் கிளாஷ் ஆகிடுச்சு. அப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாக ராம் தேவை ஸ்லாப் பண்ணிட்டான். ஸ்லாப்னா அரையிறது. யார்? ராம் தேவை ஸ்லாப் பண்ணிட்டான். தேவ் அதுக்கு நீ என்னை அடிச்சல, நானும் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்காமல் தேவ் உடனே அங்கே டெசர்ட்டில் ஃபுல்லாக சாண்டு தானே இருக்கும். சாண்டில் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு என்னைய ஸ்லாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சாண்டில் தேவ் எழுதினானோ. நானும் அடிக்கிறேன்னு அடிக்காமல் சாண்டில் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு என்னைய ஸ்லாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சாண்டில் எழுதினான். எழுதிட்டு மறுபடியும் 2 பேரும் பாண்ட் இருக்க இடத்த தேடி நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது டெசர்ட்டில் நீங்கள் இதிலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ரிவர்ஸ்லலாம். இந்த இடத்துல நீங்கள் போய் குளிக்கக்கூடாது. அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா மண் ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால் கால் உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் எழுதி போட்டிருப்பாங்கள்ல. அது மாதிரி டெசர்ட்லேயும் சாண்ட் ஃபுல்லாக இருக்குமா, அந்த இடத்துல இது மாதிரி ஹேப்பன் ஆகும். எப்படின்னா, அந்த அந்த மண் இருக்குல்ல, மண் ரொம்ப லூஸாக இருக்கும். அதில் கால் வச்சோம்னா நம்ம உள்ளே போயிட்டே இருப்போம். அது மாதிரி இருக்க மண்ணில் ராம் காலை வைக்கவும் ராமை காலை பிடிச்சி மண் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது தேவ் வேகமாக போய் ஹெல்ப் பண்ணான். ராமை வெளியில் எடுக்க ஹெல்ப் பண்ணி அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த மண்ணில் இருந்து. அப்போது ராம் அங்கே பக்கத்தில் ராக் இருந்துச்சு, ராக் இருந்துச்சு. அந்த ராக்கில் ஸ்டோன் வச்சு, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு என்னை ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ராக்கில்
எழுதுனானா ஸ்டோன் வச்சு. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டவுட் வரும். தேவ் வந்து சாண்டில் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சாண்டில் எழுதினான். தேவ் வந்து சாண்டில் எழுதினான். ஆனால் ராம் வந்து ராக்கில் எழுதியிருக்கான். ஏன்? நல்லா யோசிங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரியணும். ஏன்னா ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயம்னா அவங்கள நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். அது வந்து விண்டில் அந்த சாண்டில் எழுதும் போது விண்ட் அடிக்குமா, டெசர்ட்டில் ஹெவியாக விண்ட் இருக்குமா, அப்போது அதை வந்து சாண்டில் எழுதுனதை அழைச்சிடும். அது மாதிரி நம்மளும் நம்ம மனசில் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்லாப் பண்ணதை அவன் மனசில் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சாண்டில் எழுதினான். ஆனால் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணதை நம்ம வந்து மறக்கக்கூடாது. அதனால ராக்கில் எழுதுனா அது அழியாதுல்ல. அதனால தான் ராம் வந்து தேவ் ஹெல்ப் பண்ணதை ராக்கில் எழுதினானா. அதே மாதிரி நம்மளும் ஒருத்தர் பண்ண தப்பை ஃபர்கிவ் பண்ணணும். ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணதை நம்ம மறக்கவே கூடாது. அந்த ஃபர்கிவ் பண்ணதை மறந்துடணும், ஆனால் ஹெல்ப் பண்ணதை மறக்கவே கூடாது. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போர்ஷனுக்குள்ளே போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின். ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, 100 பிளேஸில் 1 இருக்குது, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1. அப்போது 18,156. ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? EIGHTEEN 18. THOUS thous AND and thousand 18,000. ONE 1 18,001. HUND HUND RED red 100 18,100. AND and 18,100 and FIFTY 50 18,150. SIX 6 18,156. செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷினில் ஒன்ஸ் பிளேஸில் 5, டென்ஸ் பிளேஸில் 3, 100 பிளேஸில் 2, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1. இப்போது 18,235. ஸ்பெல்லிங் பாருங்கள். EIGHTEEN 18. THOUS thous AND and thousand 18,000. TWO 2 18,002. HUND HUND RED red 100 18,200. AND and 18,200 and THIRTY 30 18,230. FIVE 5 18,235. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒன்ஸ் பிளேஸில் 6,
டென்ஸ் பிளேஸில் 1, 100 பிளேஸில் 3, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1. 18,316. ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? EIGHTEEN 18. THOUS thous AND and thousand. 18,000 THREE 3. 18,003. HUND hand. RED red 100. 18,300. AND and 18,300 and SIXTEEN 16. 18,316. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பிக்சரில் யார் தெரியுறா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்நேரம் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க தானே? ஜிராஃபி. ஸ்பெல்லிங் பாருங்க. GIRAFFE ஜிராஃபி. ஜிராஃபியை பற்றி பார்க்கலாமா? THE the AGE age the age OF of a GIRAFFE giraffe. CAN can BEB CALCUL ATED calculated FROM from ITS its SPOTS spots. THE the DARKER darker. THE the SPOTS spots. THE the OLDER older. THE the GIRAFFE giraffe. The age of a giraffe can be calculated from its spots. The darker the spots, the older the giraffe. ஜிராஃபியோட ஏஜ் இருக்குல்ல, ஏஜ்னா வயசு, ஏஜை வந்து அதோட ஸ்பாட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணலாமா. அதோட பாடியில் ப்ரௌனாக ஸ்பாட்ஸ் இருக்குமா, அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா, லைட்டாக இருக்கிறது வந்து ஜிராஃபிக்கு வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மி. அந்த ஸ்பாட்ஸோட கலர் வந்து டார்க்காக அதோட ஏஜ் வந்து அதிகமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஜிராஃபியை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். அதோட ஸ்பாட்ஸ் வச்சு அதோட ஏஜை கால்குலேட் பண்ணலாம். அந்த ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப டார்க்கராக இருந்துச்சுன்னா அந்த ஜிராஃபிக்கு வந்து ஏஜ் அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் நம்ம போர்ஷனுக்குள்ளே போகலாமா? 4th கொஷின் பாருங்க. 1s பிளேஸில் 0, 10s பிளேஸில் 5, 100 பிளேஸில் 4, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1. 18,450. EIGHTEEN 18. THOUS thous AND and thousand. 18,000. FOUR 4.
18,004. HUND hund. RED red hundred. 18,400. AND and FIFTY 50. 18,450. Fifth question பார்க்கலாமா? Fifth questionல ones placeல 8, tens placeல 8, 100 placeல 5, 1000 placeல 8, 10,000 placeல 1. அப்போ 18,588. எல்லாமே 8 இருக்கா? ஸ்பெல்லிங் பார்க்கலாமா? EIGHTEEN 18. THOUS thous. AND and thousand. 18,000. FIVE 5. 18,005. HUND hund. RED red hundred. 18,500. AND and 18,500 and EIGHTY 80. 18,580. EIGHT 8. 18,588. Sixth question பார்க்கலாமா? Sixth questionல ones placeல 1, tens placeலையும் 1, 100 placeல 6, 1000 placeல 8, 10,000 placeல 1. இப்போ 18,611. ஸ்பெல்லிங் பாருங்க. EIGHTEEN 18. THOUS thous. AND and thousand. 18,000. SIX 6. 18,006. HUND hund. RED red hundred. 18,600. AND and ELEVEN 11. 18,611. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பிக்சர் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அது வந்து ரயில்வே ட்ராக். இந்த ரயில்வே ட்ராக் தான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணது. பார்க்கலாமா அதை பற்றி? WORLDS வேர்ல்ட்ஸ். HIGHEST highest world's highest. RAIL rail. BRIDGE bridge world's highest rail bridge. IN in. JAMMU ஜம்மு. எங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்லுவோம்ல இந்தியாவில், அங்கே தான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ரயில் பிரிட்ஜ் இருக்கான். WHICH which. IS is TALLER taller which is taller. THAN than which is taller than.
EIFFEL Eiffel TOWER டவர். ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதை விட பெரிய பிரிட்ஜ் வந்து இந்த ரயில் பிரிட்ஜாம். எங்கே இருக்கிறது? ஜம்முவில் இருக்கிறது. அந்த ஹைட்டை விடவே இந்த ஹைட் வந்து அதிகமாக, ஈஃபில் டவர் ஹைட்டை விடவே இந்த பிரிட்ஜோட ஹைட் வந்து அதிகமாக. எவ்வளோ அதிகம் தெரியுமா? 35 மீட்டர்ஸ் வந்து அதிகமாக. ஈஃபில் டவரை விட 35 மீட்டர்ஸ் இந்த ரயில் பிரிட்ஜ் வந்து அதிகமாக இருக்கான். அவ்வளோ ஹைட்டில் தான் இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹைட் பாருங்கள், 1178 ஃபீட் இருக்கான். எந்த ரிவருக்கு மேலே கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். CHENAB செனாப் அப்படின்ற ரிவருக்கு மேலே இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்களாம். இந்த பிரிட்ஜ் வந்து ஈஃபில் டவர் ஹைட்டை விடவே 35 மீட்டர்ஸ் அதிகமாக இருக்கான். அவ்வளோ ஹைட்டில் இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 7th question. 1's பிளேஸில் 1, 10's பிளேஸில் 0, 100 பிளேஸில் 7, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1, 18,701. ஸ்பெல்லிங் பார்க்கலாம். EIGHTEEN 18, THOUS thous, AND and thousand 18,000, SEVEN 7, 18,007, HUND hund, RED red 100, 18,700, AND and ONE 1, 18,701. 8th question பாருங்க. 1's பிளேஸில் 7, 10's பிளேஸில் 6, 100 பிளேஸில் 8, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1, 18,867. EIGHTEEN 18, THOUS thous, AND and thousand 18,000, EIGHT 8, 18,008, HUND hund, RED red 100, 18,800, AND and 18,800 and SIXTY 60, 18,860, SEVEN 7, 18,867. Last question பாருங்க. 1's பிளேஸில் 3, 10's பிளேஸில் 7, 100 பிளேஸில் 9, 1000 பிளேஸில் 8, 10,000 பிளேஸில் 1. இப்போது 18,973. ஸ்பெல்லிங் பாருங்க. EIGHTEEN 18, THOUS thous, AND and thousand 18,000, NINE 9, 18,009,
HUND RED red 100 18,900 AND and 18,900 and SEVENTY 70 18,970 THREE 3 18,973 இப்போ 18,000லேருந்து 19,000 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் பார்த்தோமா. இப்போது மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். YOUUMAY மே NEVER never you may never KNOW no you may never know WHAT what RESULTS results come OF of YOUR your ACTIONS actions. You may never know what results come of your actions. BUT but if YOUU DO do but if you do NOTHING nothing THERE there WILL will BEBNO no RESULTS results. You may never know what results comes of your actions, but if you do nothing, there will be no results. ஒரு காம்படிஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணலனா நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டுன்றது கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கூட மிஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்கல்ல ஓரல் காம்படிஷன் பற்றி, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.